வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். விசிகவிற்கு ஒற்றை சீட்டு தரலாமா அல்லது உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லலாமா என திமுக யோசித்து வரும் நிலையில், நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள், எங்களை வெறும் டீ பன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ள சம்பவம் நகைச்சுவையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மக்களின் சந்தோஷங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு நபர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்துள்ளார். பாமக எம்எல்ஏ அருளை சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி உத்தரவிட்டுள்ளார். கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளராக எம்எல்ஏ அருளை ராமதாஸ் நேற்று காலை நியமித்த நிலையில் மாலையில் அவரை பதவியிலிருந்து அன்புமணி நீக்கியுள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார மோதல் தொடர்ந்து வருவது பாமக கட்சியினரிடையே நிலவும் அதிருப்தியை அதிகரித்துள்ளது. இதனிடையே மாநில பொறுப்பை ராமதாஸ் அளித்த நிலையில் என்னை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்று எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். அதிமுகவுடனான கூட்டணி இறுதியானது. கூட்டணி உடைக்க நினைக்கும் முயற்சி நடக்காது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள தனியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனுக்கு அப்பள்ளியின் விடுதி காப்பாளர் 23 வயது மிக்க கவியரசன் என்பவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவனின் தாய் நேற்று முன்தினம் கமுதி மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விடுதி காப்பாளர் கவியரசன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடி குறித்து புகழ்ந்து பேசியதை விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அக்கட்சியின் MP சசி தரூர் மறைமுகமாக பதில் அளித்துள்ளார். இது காங்கிரஸ் கட்சியினரிடையே மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் லோக்சபா MP-யுமான சசி தரூர் சமீப காலமாக பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் பாராட்டி வருகிறார். இது காங்கிரசாரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் சசி தரூர் அவற்றை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி வெளிநாடுகளில் எடுத்துரைத்துவிட்டு நாடு திரும்பிய சசி தரூர் பிரதமர் மோடியை பாராட்டினார். அவர் பேசியதாவது, பிரதமர் மோடியின் ஆற்றல், சுறுசுறுப்பு மற்றும் ஈடுபாடு ஆகியவை உலக அரங்கில் நம் நாட்டின் முக்கிய சொத்தாக திகழ்கிறது. அதற்கு நாம் அனைவரும் கூடுதல் ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும். சர்வதேச நாடுகளுடன் போட்டியிட தொழில்நுட்பம், வர்த்தகம், பாரம்பரியம் ஆகிய மூன்றிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். இவ்வாறு கூறினார். இது காங்கிரஸ் தலைமையை மேலும் அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில் சசி தரூரின் பேச்சு மிகவும் அற்புதமானது. அதனால்தான் அவர் இன்னமும் காங்கிரஸ் பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். நாட்டுக்காக ஒன்றாக நிற்போம் என்று கூறினோம். நமக்கு நம் நாடுதான் முதலில் முக்கியம். ஆனால் சில பேருக்கு பிரதமர் மோடி தான் முக்கியம் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திருவனந்தபுரம் MP சசி தரூரை விமர்சித்துள்ளார். மல்லிகார்ஜுன கார்கேவின் இந்த பேச்சுக்கு சசி தரூர் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள பதிவில், பறப்பதற்கு யாரிடமும் அனுமதி கேட்கக்கூடாது, சிறகுகள் உங்களுடையது, வானம் யாருக்கும் சொந்தம் கிடையாது என்று பகிர்ந்துள்ளார். இது காங்கிரஸ் கட்சியினருக்கு மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் காதலனை பழிவாங்குவதற்காக குஜராத் உட்பட 21 இடங்களுக்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சென்னை பெண் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம், PJ மருத்துவக் கல்லூரி மற்றும் தமிழகம், டெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா, ராஜஸ்தான் உட்பட 21 இடங்களுக்கு கடந்த 3ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. இது தொடர்பாக அகமதாபாத் சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு மாநில சைபர் கிரைம் போலீசாருடன் இணைந்து விசாரணை நடத்தினர். அப்போது போலி இமெயில் வாயிலாக மிரட்டல் விடுத்தது சென்னையை சேர்ந்த பெண் இன்ஜினியர் ரேனே ஜோஷில்டா என்பதும், அவர் சென்னையில் பிரபல பன்னாட்டு நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றுவதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அகமதாபாத் போலீசார் கடந்த 21ஆம் தேதி சென்னை வந்து ஜோஷில்டாவை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதுகுறித்து போலீஸ் இணை கமிஷனர் சரத் சிங்கால் கூறுகையில், ரோபோட்டிக் இன்ஜினியரான ஜோஷில்டா திவிஜ் பிரபாகர் என்ற இளைஞரை காதலித்துள்ளார். ஆனால் பிரபாகர் வேறு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிரபாகர் தனக்கு கிடைக்காத ஆத்திரத்தில் அவரை பழிவாங்க போலி இமெயில் வாயிலாக ஜோஷில்டா வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த போலி மெயில்களில் சிலவற்றை பிரபாகர் பெயரிலும் உருவாக்கியுள்ளார். இந்நிலையில் ஒரே கம்ப்யூட்டரில் இருந்து போலி இமெயிலை உருவாக்கிய போது அவரது உண்மையான இமெயிலுடன் இணைந்து விட்டது. இதை வைத்தே ஜோஷில்டா தான் குண்டு மிரட்டல் விடுத்தார் என்பதை கண்டுபிடித்தோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலில் அணுசக்தி நிலையங்கள் பலத்த சேதமடைந்துள்ளது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பிரிட்டிஷ் போர் விமானத்துக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பழுது பார்ப்பதற்காக இங்கிலாந்திலிருந்து 40 பேர் கொண்ட நிபுணர் குழு விரைவில் வருகின்றனர்.
பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எமர்ஜென்சியை எதிர்த்தும் இந்திய அரசியல் சாசனத்தை தாக்கும் முயற்சியை துணிச்சலுடன் எதிர்த்த எண்ணற்ற தனிநபர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து கௌரவிக்க தீர்மானிக்கப்பட்டது. அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டு பின்னர் கற்பனை செய்ய முடியாத கொடூரங்களுக்கு ஆளானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கேரள மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் இடதுசாரி இயக்கத்தின் மூத்த அரசியல்வாதியான அச்சுதானந்தனுக்கு தற்போது வயது 101. வயோதிகம் காரணமாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கி ஓய்வில் இருந்து வருகிறார். அவருக்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட உடனடியாக திருவனந்தபுரத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு அங்கு பல்வேறு கட்ட மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன. பின்னர் அவர் அங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அச்சுதானந்தன் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் இதை தம்மிடம் கூறியதாகவும் அவரது மகன் VS அருண்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அச்சுதானந்தன் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் காணப்படவில்லை என்றும் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழு அவர் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் காணப்படாததால் இடதுசாரி இயக்கத்தினர், மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள், தொண்டர்கள் கவலையில் உள்ளனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.